இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. ஈரான் இஸ்ரேல் இடையே மூண்ட சண்டையில் அமெரிக்கா மூக்கை நுழைத்ததால் போர் தீவிரமடைந்தது. ஈரான் உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதால் கோபமடைந்த ஈரான் அண்டை நாடுகளில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது தாக்குதலில் ஈடுபட்டது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டது. போர் சூழலால் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து தடைபட்டது. சர்வதேச நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் சப்ளை தடைபட்டதால் உலக நாடுகள் சிரமப்பட்டன. அமெரிக்கா ஈரான் நாடுகள் சமாதான பேச்சுக்கு உடன்படுவதாக அறிவித்ததால் கடந்த 8ஆம் தேதி முதல் 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. பாகிஸ்தானின் தலையீட்டால் தான் இந்த போர் நிறுத்தம் சாத்தியமானதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளிப்படையாக அறிவித்தார். ஈரானும் பாகிஸ்தானை நட்பு நாடாக கருதுவதால் அங்கு வைத்தே சமாதான பேச்சு நடத்த இரு நாடுகளும் சம்மதித்தன. இதற்கிடையே லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்ததால் ஈரான் மீண்டும் கொதிப்படைந்தது. இது அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாக கண்டனம் தெரிவித்தது. இந்த காரணத்தால் திட்டமிட்டபடி என்ற அமைதி பேச்சு துவங்குமா என்ற சந்தேகம் எழுந்தது. எனினும் ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவினர் இன்று இஸ்லாமாபாத் வந்தடைந்தனர். ஈரான் சார்பில் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழுவினர் இஸ்லாமாபாத் வந்தடைந்தனர். அவர்களை பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தலைமையிலான குழு வரவேற்றது. தொடர்ந்து அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையிலான அமெரிக்க பேச்சுவார்த்தை குழுவினர் இஸ்லாமாபாத் வந்தடைந்தனர். இஸ்லாமாபாத் ஏர்போர்ட்டில் பாகிஸ்தான் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். ஜேடி வான்ஸை பாகிஸ்தான் தளபதி முனீர் நேரில் வரவேற்றார். அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகள் வருகையை முன்னிட்டு இஸ்லாமாபாத் முழுதும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை குழு முதலில் தனித்தனியாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுடன் பேச்சு நடத்துவர். அதன்பின் 3 நாடுகளின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்றாக அமர்ந்து பேச்சு நடத்தும் என தகவல் வெளியாகியுள்ளது. லெபனான் மீதான தாக்குதல் தொடரும் பட்சத்தில் அமைதி பேச்சில் எந்த அர்த்தமும் இல்லை. ஈரான் லெபனான் பொது சொத்துகளுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படை சேதம் விளைவிப்பதை ஏற்க முடியாது என ஈரான் தரப்பில் திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துவிட்டு ஈரான் விளையாட்டு போக்காக நடந்து கொண்டால் அதன் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இரு நாடுகள் இடையிலான போர் தற்காலிகமாக இன்றி முற்றிலும் முடிவுக்கு வர வேண்டும் என உலக நாடுகள் பல விருப்பம் தெரிவித்துள்ளன.